ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ அதோன்னு சொல்லியே இந்த வருஷத்தோட தீபாவளி இன்னும் சில நாட்களில் வரப்போகுது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குறைவான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய ரொம்பவே ருசியான இந்த இனிப்பு உணவான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்கலாமா? அதுக்கு 2 கப் துருவின தேங்காவை எடுத்துக்கோங்க. தேங்காயோட கருப்பு பகுதி இல்லாமல் வெண்ணிற பகுதியை மட்டும் துருவி நல்லா எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நாம் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருக ஆரம்பித்ததும் இது கூட நாம் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த தேங்காவை கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் ஓரளவு நிறம் மாறணும், ரொம்ப நிறம் மாறவும் கூடாது. அப்போதான் தும்பைப்பூ மாதிரி நல்ல வெண்மையான தேங்காய் பர்ஃபி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் வறுபட்டதும் இப்போ இது கூடவே நாம் 3/4 கப் சீனி சேர்த்துக்கலாம். இந்த அளவு இனிப்பே இதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் பால் பவுடர் சேர்த்து இதை எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா ஒன்றா கலந்ததும் இது கூட 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்படி நாம் பால் சேர்க்கும்போது இந்த சீனி சீக்கிரமே உருக ஆரம்பிக்கும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துலேயே இந்த கலவையில் சீனி நல்லா உருக ஆரம்பித்து இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்துடும். கைவிடாமல் நாம் இதை நல்லா குறைவானதுலேருந்து மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். பால் பவுடர் நாம் சேர்க்கும்போது இந்த தேங்காய் பர்ஃபியோட ருசி அட்டகாசமாக கிடைக்கும். இதோட சுவையை இன்னும் அதிகப்படுத்தணும்னா கூடவே கொஞ்சம் பால்கோவா நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக ஆனதும் இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஏலக்காயானது இந்த இனிப்புக்கு நல்ல ஒரு வாசனையை தரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா திக்கான ஒரு பதத்துக்கு அது வரணும். இந்த அளவு நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் நாம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். குறைஞ்சது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 10 நிமிஷம், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட வேண்டியது தான். அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ அதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ இதில் சூடாக இருக்கக்கூடிய தேங்காய் பர்ஃபி கலவையை நாம் சேர்த்து அதை கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுக்கலாம். நமக்கு என்ன வடிவம் தேவையோ அந்த அளவுக்கு இதை விரித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம இதை தேய்க்கும் போது நல்ல ஒரு ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கையில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போது பிஸ்தாவை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி இப்படி எந்த பருப்பு வகைகள் வேணுனாலும் இருக்கலாம். அதை சின்னதாக கட் பண்ணி இது மேலே தூவி விட்டுக்கோங்க. இதுவும் இந்த உணவுக்கு நல்ல ஒரு ருசியை கொடுக்கும். குறைந்தது 2 மணி நேரம் நல்லா இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதை நல்லா நமக்கு தேவைப்பட்ட வடிவத்துக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிகவும் சத்தான சுவையான ஒரு இனிப்பு உணவு தயார். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த இனிப்பு உணவு ரொம்பவே பிடிக்கும். இந்த ருசியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தீபத்தின் ஒளியைப் போல் என்றென்றும் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பரவ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.